அப்படியா? கட்டி போட்டவுடன் உங்கள் கண்ணன் ஆகிவிட்டானா? அவனுக்கு திருட்டு பட்டத்தை நீங்கள் கொடுக்கும் போது அவன் யசோதாவின் மகனாக இருந்தான், வெண்ணெய் திருடனாக இருந்தான். அதோடு அவன் மீது பழி கூறினீர்கள். இப்பொழுது என்னவாயிற்று? தவறு செய்துள்ளான் அல்லவா? அதற்கான தண்டனை கிடைக்கட்டும். என்னவாயிற்று? அங்கும் இங்கும் என்ன பார்க்கிறீர்கள்? இவன் மேல் குறை கூற இங்கு வந்திருந்த பொழுது கண்களில் கோபம் தெரிந்ததே. எங்கே சென்றது அந்த கோபங்கள்? இங்கிருந்து செல்லுங்கள். என்னையும் என் கண்ணனையும் தனிமையில் விடுங்கள். லீலாதரன், ஆனால் ஒரு அன்னைக்கு நான் அவர்களுக்கு ஒரு சிறிய குழந்தைதானே. உன்னுடைய குரல்தான் இந்த யசோதாவின் இல்லத்தை நிரப்புகிறது. உன்னுடைய குறும்புத்தனமான குணம், உன்னுடைய லீலைகள், ஆகையால் தான் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்பொழுதும் நான் உற்சாகமாக இருக்கிறேன். உன்னுடைய குறும்புத்தனம், அதோடு உன் புன்னகையால் என் தாய் பாசம், அந்த தாய் யமுனையை போல நிரம்பி ஓடுகிறது. நீ மௌனமாகிவிட்டால் கிருஷ்ணா, உன்னுடைய யசோதா தாய் இங்கேயே மடிந்து விடுவாள். உங்கள் முகத்தில் இவ்வளவு சோகம். சொல்ல போனால் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். நம்முடைய எல்லையை நானே குறித்து வைத்து விட்டேன். சரி, எதற்கு இந்த விசித்திரமான எல்லைகள்? இங்கே வா கிருஷ்ணா, நான் சொல்கிறேன், வா. எது விசித்திரமான எல்லை என்று நீ கூறுகிறாயோ அது என் கவலையின் எல்லையாகும். இந்த கவலையானது எல்லா தாய்மார்களுக்கும் வரும். ஆகையால் மறுபடியும் நான் உங்களை கவலைப்பட வைத்து விட்டேனா? நீ என்னிடம் சொல்லாமல் எங்கே சென்றாலும் எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கும். நல்லது தாயே, இனி நான் எங்கு சென்றாலும் உங்களிடம் கூறிவிட்டுதான் போவேன். அப்போதாவது கவலைப்பட மாட்டீர்களே. நீ எங்கிருக்கிறாய் என்பது எனக்கு தெரிந்துவிட்டால் ஏன் வருத்தம் வரும்? மிக அற்புதமான யோசனையை சொல்லிவிட்டீர்கள் தாயே. தாயே, எனக்கு இன்னும் தேவை. வாங்கிக் கொள் கிருஷ்ணா, வயிறார உண்ணு. இப்பொழுது உன் தவறுக்கு தண்டனையை அனுபவிப்பாய். அதற்கு பிறகுதான் யாரும் உன்னை நினைத்து பயப்பட மாட்டார்கள். யமுனை அனைவருக்கும் சொந்தம், உனக்கு மட்டும் சொந்தமல்ல. இந்த அலறல் சத்தம் கருநாகத்தினுடையது. கிருஷ்ணனை கண்டு கோபம் அடைந்து கத்துக்கிறனா என்ன? அவன் கிருஷ்ணனை ஏதாவது செய்து விட்டால்? கிருஷ்ணனுக்கு எதுவும் ஆகாது. அவன் வருவான். அவன் நிச்சயமாக வருவான். கிருஷ்ணா, வந்துவிடு, அங்கிருந்து வந்துவிடு. உன் தாய் உன்னை அழைக்கிறாள். கிருஷ்ணா, வந்துவிடு, வந்துவிடு கிருஷ்ணா. தாயே, இதோ வந்துவிட்டேன். நான் உடனே வருகின்றேன் தாயே. கிருஷ்ணா, என் கிருஷ்ணன் குரல் இது. கிருஷ்ணா,
கிருஷ்ணன் வாசிக்கிறானோ, ராதா தன்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் மறந்து போய் இந்த இசையில் மயங்கி விடுவாள். சுகத்தின் வெள்ளத்தில் மூழ்கி விடுவாள். நீயும் பார்க்கத்தான் போகிறாய். இல்லத்தில் யாராவது இருக்கிறீர்களா? யாராவது பெரியோர்கள் வருகிறீர்களா? யசோதா தாயே, யார் நீங்கள்? கடவுளே, இப்பொழுது இவன் என்ன செய்து விட்டான்? இல்லை தாயே, கிருஷ்ணன் ஒன்றும் செய்யவில்லை. அவன் என்னிடமிருந்து புல்லாங்குழல் வாங்கினான். அதன் தொகையை தங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள சொன்னான். அதற்குதான் தொகையை வாங்க வந்தேன். யாரை கேட்டு அவனுக்கு நீங்கள் புல்லாங்குழல் கொடுத்தீர்கள்? அவனுக்கு நீங்கள் கொடுத்திருக்கவே கூடாது. அதனால் என்ன ஆயிற்று தாயே? அவன் புல்லாங்குழல் தானே வாங்கினான். இந்தாருங்கள் சகோதரரே. இவ்வளவு தொகையா? இருக்கட்டும். ஆமாம் யசோதா. அட, அவன் ஒரு புல்லாங்குழல் தானே வாங்கினான். அதில் என்ன தவறு? அவன் ஒரு மழலை குழந்தை தானே. அங்குதான் பிரச்சனையே. அவன் குழந்தை, அவன் ஒரு மழலை. வந்ததும் புல்லாங்குழல் வாசிக்க கற்றுக்கொடு என்பான். நான் எங்கிருந்து அவனுக்கு கற்றுக் கொடுப்பேன்? எனக்கே வாசிக்க அறியாது. தாயே, நான் உங்களிடம் கேட்க மாட்டேன். உங்கள் மழலை குழந்தைக்கு கிருஷ்ணா! நாராயணா, இம்முறை திரணவர்தனின் வதத்திற்கு பின்னால் என்ன கருத்து உள்ளது? திருணவர்தன், அதாவது அளவற்ற சக்திக்கு சுவாமி என்று கூறலாம். இவனுடைய சக்தி சுழல் காற்றாக மாறி எதை வேண்டுமென்றாலும் அழிக்க இயலும். இவன் அழிவு மூலமாக உலகிற்கு பாடம் கிடைக்கும். அதாவது உங்களது சக்தியில் உங்கள் கட்டுப்பாடு இல்லை என்றால் அது நிச்சயம் அழிவுக்கு காரணமாக அமையும். அதனால் அதை கட்டுக்குள் வைப்பது மிக மிக அவசியமாகும். கம்சன் இதே ஆற்றலை பாவங்களுக்கும் அழிவுக்கு மட்டுமே பயன்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறீர்கள்? கிருஷ்ணனுடைய வாய்க்குள் எவ்வாறு பிரம்மாண்டத்தை நீங்கள் பார்க்க முடியும்? உங்களுக்கு தான் ஏதோ பிரம்மை ஏற்பட்டுள்ளது. ஆமாம் சகோதரா, பிரம்மாண்டம் எல்லாம் கிடையாது. இது தாயின் பிரம்மை. இந்த தகவலை மகாராஜர் கம்சனிடம் சொல்லியாக வேண்டும். என்னை நம்புங்கள், நான் கூறுவது உண்மை. நான் கிருஷ்ணனின் வாயில் பிரபஞ்சத்தையே பார்த்தேன். கண்டிப்பாக பார்த்திருப்பாய் யசோதா. ஆனால் இதில் கவலைப்பட என்ன இருக்கிறது? நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? இது கவலை அடைய வேண்டிய நேரம். என்னுடைய கிருஷ்ணன் ஒரு குழந்தை. இவனோடு பல அசாதாரணமான விஷயங்கள் நடக்கிறது. கிருஷ்ணன் ஏற்றி வைத்தான். அவனுடைய நம்பிக்கையின் பிரகாசம் என்று அணையப் போகிறது.